யசோதைக்கு இஷ்டம் இல்லை. அவள் சொல்கிறா, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பால் தரேன், கல்கண்டு ஜீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு ஜீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கான். நீ வெயிலில் போகாதடா, உன் உடம்பு கருப்பாக போயிடுங்கிறா யசோதை. யசோதைக்கு என்னமோ அவள் குழந்தை ரொம்ப சேப்புன்னு ஞாபகம். அவனே அட்டகரியாக தான் இருக்கான். இருந்தாலும் காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் பாரு. ஆனால் யசோதை வெயிலில் அலையாதேங்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவனை கொஞ்சம் பயமுடுத்தி விடலான்னு, யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்லர் பயம், கல்லர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கல்லருக்கு கல்லருண்டோ கண்டதுண்டோ சொல்லு அம்மா, கல்லர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கிருஷ்ணன் சொன்னான், இருக்கிறதையே பெரிய திருடன் நான் தான், திருடன் வந்துடுவான்னு என்னை பயமுறுத்தாத, நானே அதை தான் அவருக்கு கள்ளழகரனே பேர் அவரே, அதனால் யார் வந்தாலும் நான் சண்டை போட்டுட்டு வருவேங்கிறான். இவனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. நந்தகோபர் வந்து கேட்டால் என்னடா சொல்லுவேன், அப்போ சொல்லு, நான் பெருமா கோவில் வாசலில் பந்து விளையாடின்னு இருக்கேன்னு சொல்லு, பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு, தேடியவர் வருகும் முன்னே ஓடி நானும் வந்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. அடம் பண்ண சரின்னு ஒரு நல்ல நாள் பார்த்து முதல்ல கண்ணுக்குட்டி தான் மேய்க்க அனுப்புகிறான். கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டே போகும்பொழுது ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் வந்து கிருஷ்ணனை முட்டை வர அவன் காலையும் வாழையும் பிடிச்சி அங்கே ஒரு மரத்தில் அடித்து அவனையும் சமகாரம் பண்ணினான். குழந்தைகளுக்கு பழம் கிடச்சிது. இன்னொரு நாளைக்கு பகாசுரன் ஒரு அசுரன் கொக்கு மாதிரி வந்து கிருஷ்ணனை முழுங்க வரான். அவனை 2ஆக கிழிச்சு எரிஞ்சான். நாளைக்கு என்ன விளையாட்டுன்னு முதல் நாளே பிளான் பண்ணிப்பார்கள். ஒரு பையன் கேட்டால் நாளைக்கு என்னடா விளையாடலாம், நான் நாளைக்கு வனபோஜனம்னா, வனம்னா காடு, போஜனம்னா சாப்பாடு. வனபோஜனம்னா காட்டில் போய் சாப்பிடணும். டெய்லி காட்டில் தானே சாப்பிட்றோம்னா, டெய்லி காட்டில் சாப்பிட்றோம், ஆனால் நம்ம தயிர் சாதம் தான் சாப்பிட்டுருக்கோம். நாளைக்கு விதவிதமாக கொண்டு வரணும். என்ன ஒன்றா, தேங்காய் சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், அப்புறம் தனித்தனியாக இருக்கே நிறைய கேரட் ரைஸ், அந்த ரைஸ் இப்போ ஏகப்பட்ட ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது பண்ணலாம். ஒருத்தர் சப்பாத்தி கொண்டு வரணும், ஒருத்தர் பூரி கொண்டு வரணும், ஒருத்தர் தோசை கொண்டு வரணும், ஒருத்தர் இட்லி கொண்டு வரணும். இப்போ இன்னும் நிறைய பீஸா கீஸா கூசா கர்கர் பர்கர் எல்லாமே சொல்கிறா. என்னென்ன யாருக்கு இஷ்டமோ எல்லாத்தையும் கொண்டு வரணும், எல்லோரும் பங்கு போட்டு சாப்பிடணும். அந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டில் ஒரு பிராமண பையன் இருக்கான், ததிபாண்டன்னு பேர். அவன் கிருஷ்ணனை தட்டி கொடுத்தான், இந்த விளையாட்டு நன்னா இருக்குது, டெய்லியே இதை வச்சுக்கலாம்னா. கிருஷ்ணன் சொன்னான், டெய்லி வச்சுக்க வேண்டாம், ஆடி 18ஆம் பேர் கணிக்க வச்சுப்போம், இது மாதிரி விதவிதமாக பண்ணி சாப்பிடலாம் என்று சொல்லி எல்லாரையும் அழைச்சின்னு வந்து முதல்ல கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சாப்பிடலாம்னு கண்ணாமூச்சின்னு ஒரு விளையாட்டு. கண்ணாமூச்சின்னா என்ன நடத்தினா, கண்ணன் உம்மாச்சி விளையாடின விளையாட்டு தான் கண்ணாமூச்சின்னு பேர். கண்ணன் உம்மாச்சி எங்கே இருக்காருன்னா மன்னார்குடியில் இருக்கார். அங்கே ஒரு ராஜகோபாலன் இருக்கார். அப்புறம் காட்டு மன்னார் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ராஜகோபாலன் இருக்கான். அதனால் விளையாடும் போதே கண்ணாமூச்சி ரே ரே ரே, காட்டு மூச்சி ரே 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 அப்படி சொல்லுவோம். இது கண்ணன் உம்மாச்சி எங்கே தான் கண்ணாமூச்சின்னு ஆயிடுச்சு. இப்படி கிருஷ்ணன் கண்ணை மூடிந்து 1 2 சொல்லின்னு இருக்கான். அப்போ இந்த பசங்கள்லாம் ஒளிஞ்சிக்கலாம் போனால் அங்கே ஒரு அசுரன் நிற்கிறான், மலை மாதிரி. அகாசுரன்னு பேர், மலைப்பாம்பு வடிவத்தில் இருக்கான். குழந்தைகள்லாம் அது ஒரு மலை குகைன்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே போனார்கள். கண்ணுக்குட்டியும் சேர்த்து அழைச்சிட்டு போயிட்டார்கள். அப்போ ஒரு பையனுக்கு பயமாக இருக்குன்னா, நீ கவலைப்படாதடா, கண்ணன் காப்பாற்றுவான். இதை கேட்டு கண்ணன் ஓடி வரான். அதுக்குள்ளே எல்லாரையும் முழுகிட்டான். கண்ணனும் வாய்க்குள்ளே போக வாயை மூடிண்டு கிளம்புறான். உள்ளுக்குள்ளே போல கண்ணன் பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவனை 2ஆக கிழிச்சு எறிஞ்சான். அந்த அகாசுரன் வாயில் போய் மயங்கி போன குழந்தைகளையும் காப்பாற்றினான். இந்த அகாசுரனை வதம் பண்ணின உடனேயே அவன் தலையிலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி பகவானுடைய சரணத்தில் ஐக்கியமாச்சான். இதை பார்த்து தேவர்களுக்கு ஆச்சரியம். பாபமே உருவெடுத்த வந்த அசுரனுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தானே,
அப்படி தேவர்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் பஜனை வேற பண்ணினார்களாம். கோவிந்த கிருஷ்ண ஜெய் கோபால கிருஷ்ண ஜெய் கோவிந்த கிருஷ்ண ஜெய் கோபால கிருஷ்ண ஜெய் கோபால பால பிராணலால கிருஷ்ண ஜெய் கோபால பால பிராணலால கிருஷ்ண ஜெய் गोपिका मनहारी प्यारे मोगन मुरली धारी गोपिका मनहारी प्यारे मोगन मुरली धारी माही मीरा मन विहारी कृष्ण जय माही मीरा मन विहारी कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल प्राणलाल कृष्ण जय गोपाल बाल प्राणलाल कृष्ण जय 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 कृष्ण 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 राधा कृष्ण जय कृष्ण 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 राधा कृष्ण जय தேவர்கள் பஜனை பண்ண அந்த சத்தத்தை கேட்டு பிரம்மா வந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டார். இப்போ தான் அகாசுரனுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாருன்னு ஒன்று பிரம்மாவுக்கும் கண்ணனுடைய லீலையை பார்க்கணுன்னு ஆசை பார்த்துட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ணன் குழந்தைகளோட சாப்பிட்ற டைம். சாப்பிடும்பொழுது எப்படி சாப்பிடணும்னு பகவான் காட்டுறார். சாப்பிடும்பொழுது சந்தோஷமாக சாப்பிடணும், அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியம். சாப்பிடும்போதே அரிசி கிலோ 65 ரூபாயா அப்படின்னு அரிசி விலையெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் யோசிக்காமல் சந்தோஷமாக சாப்பிடணும். கிருஷ்ணன் எல்லாரையும் சிரிக்க வச்சிருந்து ஹாசயன் நர்ம பிஸ்வைஹி பிப்ரத்வேனும் ஜடர படயோ ஸ்ருங்க வேத்ரே ச கட்சே வாமே பானோ மசுன கபலம். முக்கியமாக கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல இடுப்பில் சுருகி வச்சுட்டானா. இடுப்பில் சுருகின்றா தான் சாமான் பத்திரமா இருக்கும். அதான் சாஸ்திரிகள்லாம் வாங்கி பைசா இடுப்பில் சுருகிறா பார்த்தீங்களோ, ஐடியா கிருஷ்ணன் தான் கொடுத்தான். பிப்ரத்வேணும் ஜடரபடயோகோ ஸ்ருங்க வேத்ரே ச கட்சே. இடுப்பில் புல்லாங்குழல சுருகிண்டு தயிர் சாதத்தை வச்சுண்டு மசுருண கபலம். மசுருணம்னா மிருதுவா, அதனால தான் மசுருன்னு பேர் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். கன்னட பாஷையில் மசுருன்னு பேர். அதை போட்டு நல்லா பிசைஞ்ச தயிர் சாதத்தை மசுருண கபலம் தத்பதான்யங்குலீஷு. கிருஷ்ணன் சாப்பிட்டுன்னு இருக்கும்பொழுது பிரம்மா என்ன பண்ணினார், கண்ணுக்குட்டியை தூக்கின்னு போயிட்டார். கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு கிருஷ்ணன் கிளம்பும் பொழுது அந்த பையங்களையும் தூக்கின்னு போயிட்டார். ஒரு க்ஷணம் கண்ணை மூடி கிருஷ்ணன் பார்த்தா பிரம்மா கிட்ட இருக்குன்னு தெரிஞ்செடுத்தோம். இந்த குழந்தைகளை வச்சுன்னு என்னாலேயே சமாளிக்க முடியல, இந்த தாத்தா பிரம்மா தானே கொண்டு விடுவார். அது பரியந்தான் நம்மளே அந்த காலத்தில் இப்போ 1-2 குழந்தைகளை சமாளிக்கவே முடியல. அந்த காலத்தில் ஒரு ஆற்றுல ஒரு கிரிக்கெட் டீமே இருக்கும். எப்படி தான் சமாளித்தான்னு தெரியல, அவன் எப்படி சமாளித்தான்னு தெரியல. அது மாதிரி பிரம்மா தானாக கொண்டு விடுவார்னு கிருஷ்ணன் கவலையே படலை. சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜா சர்வஸ்வரூபோ பபௌ. தானே எல்லா குழந்தைகளாகவும் கண்ணுக்குட்டியாகவும் மாறிட்டான். பிரம்மா கொண்டு போனாரே தவிர குழந்தைகள் பண்ணுற விஷமம் தாங்க முடியல. ஏன்னா பிரம்மா அந்த தாமரை மேலே உட்காந்துருக்காரா, 2 பசங்களாம் போட்டு தாமரை ஆட்டாட்டம் ஆடுறான். ஏன் ஆட்டாதரா விழுந்துட்டு வேண்டாங்கிறான். ஏன்னா சின்ன வயசில் விழுந்தால் பரவாயில்ல, எல்லாம் சாயின்லாம் ஒட்டிக்கிறோம், நான் வயசான கிழவன் அப்படின்னு ஆட்டாதேங்கிறான். படத்தில் இவன் இந்த பசங்க போய் ஆட்டத்தை பார்த்துட்டு மெதுவாக நம்ம இறங்கி வேறு எங்கேயா பக்கத்து ஊருக்கு போயிடலான்னு ஹம்ச வாகனத்தை தேடின்னு பார்த்தா ஹம்ச வாகனத்தை காணும். அதில் 2 பசங்க 2 பிரம்மாட்டியை டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஹம்ச வாகனத்தை காணும். அதுக்குள்ளே சரஸ்வதியை சமாளிக்க முடியல. ஏன்னா சரஸ்வதி வீணை வச்சுட்டு பாலே 2 பசங்களாம் டாயின்னு கம்பியை தட்டி கம்பியை அறுத்துட்டான். இந்த பசங்களுக்கு கோமணம் கட்டி பழக்கமாக எடுத்தால் அந்த சரஸ்வதி பட்டுப்புடவை உடஞ்சிருக்காளா, அதை எடுத்தால் எல்லாம் டர்னு கிழிச்சு எல்லாம் கோமணமாக கட்டிட்டு போயிட்டான். சரஸ்வதி வந்து பார்த்தா பட்டுப்புடவையை காணும். இங்கே பார்த்தா வீணை அருந்து கிடக்கு. அதுக்குள்ள ஒரு பையன் ஆய் வெட்டு சச்சு மாமி இங்கே வாங்க ஆயிலமை விடுங்கோங்கிறான். இந்த பசங்க பண்ணுற ரூட்டி தாங்கலை. சரஸ்வதி அங்கேது வந்தால் யாரை கேட்டு பையங்களை கொண்டு வந்து வெண்ணையை கொண்டாங்கிறான், அதை கொண்டாங்கிறான், எல்லாத்தையும் கொண்டு விடுங்கோன்னு. பிரம்மா கொண்டு விடலான்னு பார்த்தா இதே மாதிரி பசங்க அங்கேயும் இருக்குது. எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பிரம்மாவுக்கே தெரியல. இவர் தானே சிருஷ்டி பண்ணுற ஆசாமி, அவருக்கே தெரியல. 8 கையால் 4 தலையும் சொல்கிறார், ஒன்றும் புரியலையேன்னு. அப்போ தான் பகவானை சரணாகதி பண்ணினார். அப்போ சொந்த ரூபத்தை பகவான் காட்டுறார். சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பானையா. தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தை காமிச்ச உடனே பிரம்மா நமஸ்காரம் பண்ணி
அகோபாக்யம் நந்தகோபவ்ரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். அகோபாக்யம். இந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு இல்லையே. எனக்கு இந்த பிருந்தாவனத்தில் ஒரு பிறவி வேணும். புல்லாய் பிறவி தர வேணும் கண்ணா புனிதமான பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேணும். புல்லாகிலும் நெடுநாள் நில்லாது ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேணும் கண்ணா புல்லாய் பிறவி தர வேணும். இந்த பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாகவோ ஒரு கல்லாகவோ ஜென்மா வேணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினார். இது விரும்பின பாட்டா இல்லை, பாகவதத்தில் இருக்குது. கதமாங்கிரி ரஜோபிஷேகம். பிருந்தாவனத்தில் ஒரு புல்லுன்னா கிருஷ்ணன் காலடி பாடுற மாதிரி புல்லோ அல்லது கிருஷ்ணனுடைய குழந்தைகள் காலடி புல்லோ இல்லை. எங்காவது ஒரு தெருவில் புல்லாக இருந்தால் போகிறோம். பிருந்தாவனத்தில் ஒரு வியாபாரி வந்தால் கூட அவன் காலடி பாடுற புல்லாக இருந்தால் போகிறோங்கிறான். ஏன் அப்படி கேட்டான்னா, பிருந்தாவனத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட வெறும்னா வியாபாரம் பண்ண மாட்டான். ராதே ராதே மிட்டாய் வேணுமா, ராதே ராதேன்னு கூட ராதே ராதேன்னு சொல்லிட்டு வருவான். அதனால் பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாய் பிறவி வேணும்னு பிரம்மா கேட்டுட்டு போனார். பிரம்மா 40 ஸ்லோகம், தலைக்கு 10 ஸ்லோகம் வச்சு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். பிரம்மாட்ட ஓகே அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம், ஒரு ஏதாவது 2 வார்த்தை பேசணுமோனு பதிலே பேசலை பிரம்மாட்ட. இந்திரனும் தான் அபராதம் பண்ணினான். மழையை கொட்டி கோவர்தன மலையை தூக்குற மாதிரி மழையாக கொட்டி அபராதம் பண்ணினான். இந்திரனும் ஜாஸ்தி ஸ்தோத்திரம் பண்ணல, 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகம் தான் சொல்கிறான். ஆனால் இந்திரனோட பகவான் பேசுகிறார். ஏன் இந்திரனோட பகவான் பேசுகிறார், பிரம்மாட்ட ஏன் பேசுகிறேன்னா, 2 பேரும் பகவானுக்கு அபச்சாரம் பண்ணினாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பிரம்மா பண்ணுற அபச்சாரத்தில் என்ன பண்ணிட்டார், பகவானையும் பாகவதானையும் பிரித்து வச்சுட்டார். இந்த குழந்தைகளையும் கண்ணனையும் பிரித்து வச்சார். இந்திரன் என்ன பண்ணான், கொற்ற மழையில் எல்லாரையும் சேர்த்து விட்டுட்டான். அதனால் இந்திரன் பண்ணின அபச்சாரத்துலேயும் ஒரு உபச்சாரம் ஆகிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாளாக ராதையே பார்க்க முடியாமல் இருந்தது. இந்த கொற்ற மழையில் 7 நாளைக்கு எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அதனால் இந்திரன் பண்ணின அபச்சாரத்தை சௌகரியமாக இருந்ததுனால இந்திரனோட பேசுகிறான்னு வர்ணிக்கிறார். அப்படி பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினார். அந்த பிருந்தாவனத்திலே காளி என்ன ஒரு பாம்பு அந்த இடத்துல ஜலத்தையே விஷமாக்கி வச்சுட்டு இருக்கான். குழந்தைகளும் கண்ணுக்குட்டியும் தெரியாமல் விஷத்தண்ணியை குடித்து செத்து போக எல்லாரையும் தன்னுடைய பார்வையினாலேயே பிழைக்க வச்சான். ஈட்சையா அமிர்தவரிஷின்யா ஸ்வநாதான் சமஜீவயத்து. அதனால்தான் பார்வை ஒன்றே போருமேன்னு பாடினார். இந்த காளியனை கிளப்பி விடணும் தீர்மானம் பண்ணினான் கண்ணன். பலராமரை வீட்டில் தனியாக விட்டுட்டும் கிருஷ்ணன் மாத்திரம் கிளம்பி வந்தான். ஏண்டான்னா, இந்த பாம்பு அடிக்கும்போது பலராமன் அழைச்சிட்டு வந்தால் அவர் வேண்டாம் பார். ஏன்னா பலராமரே ஒரு பாம்போட அவதாரம் தான். அதனால் பலராமரை விட்டுட்டு கிருஷ்ணன் மாத்திரம் வந்து பக்கத்தில் ஒரு கதம்ப மரத்தில் ஏறி அந்த காளிந்தி மடுவில் குதித்து நீச்சல் அடிக்கிறான். அந்த காளியன் புறப்பட்டு வரான். அத்த திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதர வாரி நிநாதபரைஹி உதகாதுதகாதுரகாதிபதிஸ்வதுபாந்த ருஷாந்தமனாஹ. இந்த காளியன் வர மாதிரியே பட்டத்திரி பாடுறார் நாராயணியத்தில். அத்தவாரினி கோரதரம் பனினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் துதமாரிதத் தீரகநீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். இந்த காளியன் வர மாதிரியே அந்த வளைஞ்சி நெளிஞ்சு இந்த பாம்பு வந்து புஷ்ஷுன்னு தலையை நீட்டுறது. பாம்பென்றால் படையே நடுங்கும்பா. கிருஷ்ணன் கழுக்குன்னு சிரித்தான். கிருஷ்ணனுடைய சிரிப்பை பார்த்து பாம்புக்கே ஆசை வந்துடுச்சு. கிருஷ்ணன் அப்படியே தன்னுடைய உடம்புனால கட்டிடுத்தும். இதை பார்த்து குழந்தைகள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறி அழுதார்கள். குழந்தைகளுடைய சப்தத்தை கேட்டு பெரியவாளும் வந்து அழ. உடனே தன் உடம்பை சின்னதாக்கின்னு வெளியில் வந்துட்டான் கிருஷ்ணன். மறுபடியும் கட்டலான் தலையை தூக்கினான். தலையை தூக்கி இந்த பாம்பு கொத்துறதுக்கு புஷ்ஷுன்னு நாக்கை நீட்டும். அந்த நாக்கை நீட்டினவுடனே அந்த நாக்கு ரப்பர் மாதிரி இருக்கா, அதை பிடிச்சினே ஜம்ப் பண்ணி தலையில் ஏறிட்டான். ஏறினா வாளால் அடிக்கலான்னு வாழை தூக்கினான். இடது கையில் வாழை பிடிச்சிட்டான். அந்த வாளுடைய பேலன்ஸில் நிற்கிறான். இன்றைக்கும் ஊத்துக்காடுன்னு ஊர் இருக்குது. அந்த ஊத்துக்காடில் கிருஷ்ணன் காலின் மேலே கால் வச்சுருந்துக்கான்னு தவிர அந்த காலுக்கும் தலைக்கும் கேப் இருக்குது. அந்த வாளுடைய பேலன்ஸ் தான் நிற்கிறான். இந்த காலின் ஒவ்வொரு தலையாக தூக்க ஒவ்வொரு தலையிலும் ஜெல் ஜெல்னு
கால் வைக்கிறான். தீமி 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 மீதி பதகிருத்த நட்டனக தக்க 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 மணிகண நிகரக ஜய ஜய ரவயுத சுரகண வினுதா பணிவர சிரசி நட்டதி மதுபதி தீமி 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 மீதி பதகிருத்த நட்டனக. ஜல் ஜல்னு அந்த காளியன் தலையில் குதிக்க அவன் ரத்தத்தை கக்கி பிரார்த்தனை பண்ணினான். வைகுண்டபதே நாராயணா, என்னை காப்பாற்று, என் தலையில் ஒரு மாட்டுக்கார பைய குதிக்கிறாங்கிறான். தலையிலேயே பகவான் குதிச்சா கூட தெரியல. ஏன் தெரியலேன்னா குரு கிருப்பை இல்லை, ஆச்சாரிய கிருப்பை இருந்தால் தான் பகவானை புரிஞ்சிக்க முடியுமே தவிர இல்லை தலையில் குதிச்சா கூட தெரியாது. காளியன் புரிஞ்சிக்கல, காளிய பத்னிகள் புரிஞ்சுட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஆத்துக்காருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா பலி சக்கரவர்த்தி சொத்தை முழுக்க தானம் பண்ணி தலையில் கால் வையினான். இவங்க ஆத்துக்காரர் காலை தானம் பண்ணாமல் ஃப்ரீயாக வாங்கிட்டு இருக்காரே உங்கள் காலன்னு பெரிய பாக்கியம்னு கொண்டாடினார்கள். அதன் பிறகு காளியனுடைய சொந்த ஊருக்கு போகணுன்னு சொல்ல கருடன் வருவாரேன்னு. கருடன் வந்தால் நான் நீ தலையை காமி, நான் கால் வச்சதுனாலே உன் தலையில் கோபி மாதிரி வந்துடுத்து, உன்னை எல்லாம் மரியாதையாக இருப்பா, ஆனால் புத்துலேயே தான் இருக்கணும், வெளியில் வந்தால் அடிச்சிடுவா, மரியாதையாக அங்கேயே இருந்துக்குவோம், இருக்கிற இடத்துலையே இருன்னு அந்த காளியனை அனுப்பினான். அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கும்பொழுது காட்டுத்தீ வர காட்டுத்தீயும் குடித்து காப்பாற்றினான். தானே ஒரு புல்லாங்குழலை எடுத்து வேணுகானம் பண்ணுறான். ஒரு காலை நேராக வச்சு ஒரு காலை மாற்றி வச்சு இடுப்பில் ஒரு வளைவு, கழுத்தில் ஒரு வளைவு, சாய கொண்டையும் புல்லாங்குழல் ஊதுறான். ஏன் வளைஞ்சு நின்று ஊதுறான்னா, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வளைச்சி கொடுத்து போனால் தான் வாழ்க்கை ஒழுங்கும். ஏன் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாமியார் கொஞ்சம் நாத்தனாருக்கு இப்படி வளைஞ்சி கொடுத்து போனால் தான் வாழ்க்கை ஒழுங்காக போகும் அப்படின்னு அவனை தன்னுடைய உடம்புலையே உபதேசம் பண்ணுறான் கிருஷ்ணன். அந்த 9 ஓட்டை உள்ள புல்லாங்குழல் என்னடான்னா நம்ம சரீரம்தான் புல்லாங்குழல். இந்த 9 ஓட்டையை டயத்துக்கு அடைச்சி டயத்துக்கு திறந்தால் அது சங்கீதமாக இருக்கும். அது மாதிரி டயத்துக்குன்னா ராத்திரி தூங்கிண்டு பகலில் முழிச்சிருந்து அது மாதிரி இருக்கணும். இப்போல்லாம் ஐடி கம்பெனி கொண்டு ராத்திரிலாம் முழிச்சிருந்து பகலில் தூங்கிண்டு இப்படி மாற்றி மாற்றிலாம் பண்ணினோம்னா என்னடான்னா அது அபஸ்வரமாயிடும். நம்ம வாழ்க்கையே ஒரு சங்கீதமாக ஆகணும்னா அந்த இந்திரியங்களுடைய எப்போ வேணுமோ அப்போ ஒரே எதிரியாக அடைக்கவும் கூடாது, ஒரே திறக்கவும் கூடாது. அந்த டயத்தில் திறந்து அது மாதிரி பண்ணினா தான் அது நம்ம வாழ்க்கையே சங்கீதமாக ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் கிருஷ்ணன்ட்ட பொறுப்பை கொடுத்தணும். கிருஷ்ணா, என்னுடைய சரீரமாக புல்லாங்குழல உன்கிட்ட கொடுத்துட்றேன், இது அழகாக நீ சங்கீதமாக எடுத்துன்னு போகணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்படி இந்த புல்லாங்குழல் கிருஷ்ணன் இருக்கானே, அந்த புல்லாங்குழலே சிவனை தான் புல்லாங்குழலாக வந்தாராம். வம்சஸ்து சங்கர சாட்சாத் அப்படிங்கிறார். அதனால் புல்லாங்குழல் கிருஷ்ணனை வச்சுருந்தா சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படி புல்லாங்குழலில் வச்சுட்டு கிருஷ்ணன் வேணுகானம் பண்ண, வேணுகானத்தில் ஓடக்கூடிய நதி அப்படியே நிற்கிறது. அப்படியே கோவர்தன கிரிராஜன் உருகி நதியாக ஓடுறார். இயற்கையே மாடெல்லாம் காதை ஆட்டிகிட்டே இருக்கும். செவியாட்ட இல்லாவேன்னா மாட்டின்னு ஒன்று கிடைக்கும் மாடெல்லாம், அதனால் மாட்டு காதை ஆடிகிட்டே இருக்கும். இப்போ கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும்போது அந்த செவி ஆட்ட இல்லவேங்கிறான், காது கூட ஆட்டவே இல்லையா. ஏன்டா நான் ஈ கடிக்கிறது கூட தெரியல அப்படியே கேட்டுருக்கு. நான் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், மாட்டு காதில் உட்காந்துருக்கிற ஈ இருக்கே கடிக்க மறந்து கொடுத்தான். ஏன்னா அதுவும் வேணுகானம் கேட்க ஆரம்பிச்சுடுச்சு. அப்படி மாடு கூட காது ஆட்டலை. பட்சிகள்லாம் கீன்னு பேசிகிட்டே இருக்கும். 4 பட்சி சேர்ந்தா போகிறோம், மரத்தில் கீன்னு சத்தம் போடும். 4 பட்சி இல்லாட்ட 4 மாமி சேர்ந்தா போகிறோம், ஒரே சவுண்டாக இருக்கும். இங்கே 4 இல்லை 40 பட்சி இருக்குது, சவுண்டே இல்லையா. ஏண்டானா அந்த வேணுகானத்தை கேட்டு பிராயோ பதாம்ப விககா முனையகா, முனிவர்கள்லாம் பட்சிகளாக மாறினதுனால அவர்களுடைய சுபாவம் அப்படியே இருக்குங்கிறார். வேணுகானத்தில் இந்த இயற்கையே மாறுறதுன்னா அந்த பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகைகள்லாம் கண்ணனே கணவனாக வேணும்னு தேவியை பிரார்த்தனை பண்ணுறார்கள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குரு தே நமகா. காத்யாயனி தேவி நமோஸ்து தே கமல விலோச்சன சோதரி. காத்யாயனி தேவி நமோஸ்துதே. தேவியை பிரார்த்தனை பண்ணினார்கள். தேவியை பிரார்த்தனை பண்ணினாலும் பலன் கிருஷ்ணன் தான் கொடுக்க வரான். என்ன பண்ணினான்னா, இவர்கள்லாம் வஸ்திரத்தை வச்சுருக்காலே அதை எடுத்துகிட்டு கடையில் கழுத்தை போட்டுன்னு உட்காந்துட்டான் மரத்து மேலே. இவர்கள்
மார்கழி மாதம் 30 நாள் வரக்கூடியவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணால் புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காதனால அதை கழட்டி வச்சுருக்கார்கள். கிருஷ்ணன் எடுத்துனுட்டான். குளிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு ட்ரெஸ்ஸை பார்த்தா ட்ரெஸ்ஸை காணும். கிருஷ்ணன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணா ட்ரெஸ்ஸை கொடு என்று கேட்க கிருஷ்ணன் சொன்னான், வஸ்திரம் இல்லாமல் ஜலத்தை குடித்தா அது அபராதம், வர்ணனுக்கு செய்யக்கூடிய அபச்சாரம், அதனால் செய்த புண்ணியம் நஷ்டமாயிடும் என்று சொல்ல அவர்கள் சொன்னால் நாங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லா தப்புக்கும் ஒரு பிராயஷ்சித்தம் என்னடான்னா, பிராயஷ்சித்தானி சேஷாணி தபக்கர்மாத்மகானி வை யானி தேஷாமசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. எல்லா தப்புக்கும் பிராயஷ்சித்தம் என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணாய நமகான்னு எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போருங்கிறார். நீ கோபிகள்லாம் கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்ண வஸ்திரங்களை கொடுக்குறான். என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவனுக்கு இந்த உடம்பு தான் வஸ்திரம். இந்த சரீர அபிமானம் இருக்கணும். எப்போ வஸ்திரம் வேண்டி வரும்? ஒருத்தர் இருந்தால் தான் வஸ்திரம் வேணும்னு நமக்கு தோணும். யாருமே இல்லைன்னா வஸ்திரம் வேணும்னே அவசியம் இல்லை. அதனால தான் ஞானிகள்லாம் வஸ்திரமே இல்லாமல் இருக்கா. சதாசிவ பிரம்மேந்திரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் போகிறான்னா அவருக்கு இன்னொன்னே கிடையாது, சர்வம் பிரம்மமயம்னு போயின்னு இருக்கா. அந்த சரீர அபிமானம் நீங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வஸ்திராபகரண லீலையிலே பகவான் அவளுக்கு ஞானத்தை கொடுத்தான். பெரிய அனுகிரகத்தை வந்தான். வறுத்த தானியம் வேக வச்ச தானியம் எப்படி முளையிடாதோ அது மாதிரி கிருஷ்ண பக்தியுடைய உங்கள் ஹிருதயத்தில் இனிமேல் காமம் உண்டாகாதுன்னு பகவான் அனுகிரகம் பண்ணினான். அப்புறம் கர்வம் இருந்தால் பகவான் கிடைக்க மாட்டான்னு 3 கதை. பிருந்தாவனத்திலே சில யஜ்யம் பண்ணுற தீட்சிதர்கள் அகங்காரத்தோடு இருந்தார்கள். அவள் ஊருக்கு போன கிருஷ்ணன் அந்த ஊரில் இருக்கிற அந்த யஜ்ய பத்னிகளுக்கு மாத்திரம் தரிசனம் கொடுத்தான். அந்த மாமாவுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்கல. ஒரே ஊரில் மாமிகள்லாம் கிருஷ்ணனை பார்த்தா மாமாலாம் பார்க்கல. ஏண்டான்னா அவளுக்கு அந்த கர்வம் இருந்ததுனால கிடைக்கலன்னு. இந்திரனுக்கு கர்வம் இருந்தது. அந்த இந்திர கர்வத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணினான்? இந்திர பூஜையை நிறுத்தி கோவர்தன பூஜையை பண்ணு என்று சொல்ல, மலையை பூஜை பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, மலைகளையும் மரங்களையும் காப்பாற்றணும்னு அர்த்தம். மலையை உடச்சி ரோடை போட்டுட்டு மரத்தை வெட்டி ஃபர்னிச்சர் பண்ணிவிட்டு அப்புறம் மழையே இல்லைன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரே எதிரியாக மழை பெய்யுதுங்கிறோம். இயற்கையை நம்ம காப்பாற்றினா தான் அது நம்மளை காப்பாற்றும். நீ இருக்கிற மரத்தெல்லாம் உடச்சி மலையை உடச்சிட்டேன்னா அப்புறம் இயற்கை அழித்தா அது நம்மளை அழிச்சிடும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு ஏசியை போட்டுக்கிறா. ஏசி போடுறதுனால தான் சூடாகிறது வெளியில். ஒரு ஏசியை போட்டுட்டு வெளியில் போய் நின்னா தான் அதனுடைய பெருமை தெரியும். நீ சூடாக இருக்குன்னு ஏசியை போடுறான்றத ஏசி போடுறதுனால சூடே ஆறது. அப்போது ஒரு சட்டம் வைக்கணும். ஒரு ஏசி ஒருத்தன் போடுறான்னா மினிமம் 2 மரமாவது பின்னாடி வைக்கணும். இருக்கிற மரத்தையும் வெட்டிட்டு வீட்டுக்கு வீடு ஏசியை போட்டால் அப்புறம் என்னடான்னா அவன் சௌக்கியம் முக்கியன்னு பார்க்குறானே தவிர உலகத்துக்கு எது நல்லதுன்னு பார்க்குறதில்ல. அதனால தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுறது. அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிறான், இயற்கையை அழிக்கக்கூடாது, அதை காப்பாற்றணுங்கிறது தான் கோவர்தன பூஜைன்னு அர்த்தம். இந்த கோவர்தன பூஜையை பண்ண சொல்ல இந்திரனுக்கு கோபம் வந்து மழையை கொட்ட 7 வயசு கிருஷ்ணன் 7 ஃபர்லாங் தூரம் உள்ள மலையை 7 நாளைக்கு தூக்கி நிற்கிறான். கோவர்தனமென்னும் கொடை மாறி படிச்சுட்டு இருக்க இந்திரனுடைய கர்வம் நீங்கி இந்திரன் நமஸ்காரம் பண்ணி கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணான். இந்திரஸ்துரரிபிஸ்ஸாகம் நோதிதோ தேவ மாத்ருபிஹி அபியஷிஞ்சதாசார்கம் கோவிந்த இதி சாப்யதாத். இப்போ தான் கண்ணனுக்கு கோவிந்தன்னு பேர் வச்சான். கவாம் இந்திரஹா கோவிந்தா. பசுக்களுக்கு இந்திரன் கிருஷ்ணன் தான் அப்படின்னு கண்ணனுக்கு கோவிந்தன்னு பேரை சூட்டினான். அதன் பிறகு வருண ஜெயம்ங்கிற கதையை சொல்கிறான். வருணனுங்கிறது நாக்குக்கு தேவதை. நாக்கை அடக்கினா தான் ராசலீலையில் சேர்ந்துக்கலாம். நாக்கை 2 விதத்தில் அடக்கணும். ஜாஸ்தி பேசினாலும் வம்பு, ஜாஸ்தி சாப்பிட்டாலும் வம்பு. ஜிஹ்வே பிரமாணம் ஜானீஹி போஜனே பாஷணே பிச்ச அதி உக்தி அதி புக்தி சத்யா பிராணாபகாரிணி. ஜாஸ்தி சாப்பிடவும் கூடாது, ஜாஸ்தி பேசவும் கூடாது. இந்த பல்லு சொல்கிறது நாக்கை பார்த்து நீ ஒழுங்காக பேசு, நீ ஒழுங்காக பேசுகிறேன்னா இல்லைன்னா என் பல்ல உடைப்பேன்னு என்ன அடிக்கிறான். தப்பு பண்ணுறது ஒருத்தர், அடி வாங்குறது ஒருத்தராக ஆகிடுச்சு. அதனால் இந்த நாக்கை அடக்கணுங்கிறத காட்டுறார். அப்புறம் வைகுண்டம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவாளுக்கு வைகுண்டத்தை காமிச்சான். அவள் வைகுண்டமும் வேண்டான்னு திரும்பி வந்துட்டார்கள். ஏன்னா வைகுண்டத்தை விட ஆனந்தம் பிருந்தாவனத்தில் தான் அப்படின்னு கோபிகளே பாடுறார்கள். ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி தைத்தத்ருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ துயித்சாசவகா த்வாம் விசின்வதே. ஜெயதி தே அதிகம். இந்த பிருந்தாவனம் அதிகமாக பிரகாசிக்கிறது
எதனாலனா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி, மகாலட்சுமி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாலாம் வைகுண்டத்தை விட்டுட்டு. ஏன் மகாலட்சுமி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாள்னா, வைகுண்டத்தில் வந்து லீலைகள் ஒன்றும் பண்ணுறதில்ல, வெறும்னா தூங்கிட்டே இருக்கார். விஷ்ணு புராண புருஷான்னு அவர் படம் படுத்து தூங்கிட்டே இருக்கார். அப்பப்போ எச்சிமி கொஞ்சம் சாய் கொண்டா காபி கொண்டான்னு கேட்குறார் பெருமாள். லக்ஷ்மி என்ன பண்ணுறா, 2 ஃப்ளாஸ்க் எடுத்து ஒரு ஃப்ளாஸ்கில் சாயும் ஒரு ஃப்ளாஸ்கில் காபியும் விட்டு அந்த பாம்பு தலையில் மாட்டிட்டு, எப்போ வேணுமோ நீங்கள் குடிச்சிக்கோ, நான் பிருந்தாவனத்துக்கு போகிறேன்னு மகாலட்சுமி கிளம்பி வந்துடுறாளாம். அப்படி பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு மகாலட்சுமி வந்துடுறா. அந்த கிருஷ்ண லீலையை பார்க்கணும் என்று தான் இங்கே பிருந்தாவனத்துக்கு பெருமை. ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் வேணுகானம் பண்ண கோபிகைகள்லாம் வரார்கள். ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக இருந்து முதல்ல ஒரு ராசம், சந்தன சீத நீலகலே பர பீத்தவசன வனமாலி கேலி சலன்மணி குண்டல மண்டித கண்டயோக மிதசாலி ராதே ஹரிரிக முக்தவதோ நிகரே. ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனாக ஒரு நர்த்தனம் பண்ணும்பொழுதே எதிர்ச்சியாக கோபிகள் மேலே பார்த்தா மகாலட்சுமி கூட சான்ஸு கிடைக்கலையா. மகாலட்சுமி கிருஷ்ணனோட நம்ம ஒரு டான்ஸ் ஆடணுமே பார்த்துட்டு இருக்கா. மகாலட்சுமிக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைச்சதே நினச்சார்கள். அடுத்த க்ஷணம் கோபிகளை விட்டுட்டோம். நமக்கு பாக்கியம் கிடைச்சதே நினைக்கணுமே தவிர அவளுக்கு கிடைச்சாது நமக்கு கிடைச்சதுன்னு இன்னொருத்தரை தோஷமாக பார்த்தா இன்னொருத்தருடைய இதை நினச்சா அது ஒரு அபராதம் ஆகிடும். அதனால் கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டான். ராதையை மாத்திரம் அழைச்சின்னு போயிட்டான். தேடிண்டே வரக்கூடிய கோபிகைகள்லாம் ராதையை பார்த்தார்கள். ராதை சொன்னால் தேடினா அடைய முடியாது, அவனை பாடினா அடையலாம்னு அவர்கள்லாம் கோபிகா கீதம் பாட, அப்புறம் பாடவும் தெம்பு இல்லாமல் அழுது புலம்பி துடித்தார்கள். அப்போ பகவான் பிரத்யட்சமாறான். தாசாமாவிரபு சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்தக்வி சாட்சான் மன்மதா. கோபிகைகள்லாம் கேட்டார்கள், உன்னை நம்பிட்டு தானே இந்த ராத்திரி வந்தோம், நீ பாட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டேயே, ஒரு திருடன் வந்தாலோ அல்லது புலிசிங்கம் வந்தாலோ நாங்கள் என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணன் சொன்னான், திருடன் வருது புலிசிங்கம் வருதுலாம் இருக்கட்டும், என்னை பிரிஞ்சு நீங்கள் தேடின்னு இருந்தேலே என்னை காட்டில் உங்கள் காலில் கல் முள்ளாது குத்தினதோ இல்லைன்னா. ஏன்னா நீங்கள் என்னை தேடின்னு அலையும்பொழுது நானும் உங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிருஷ்ணா வந்து நீங்கள் வர வழியில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு கூடவே தான் இருந்தேன். கூடவே இருந்த நீ ஏன் தெரியிறாப்பில் இல்லைன்னு. எப்போதுமே தெரியிறாப்பில் இருந்தால் அன்பு வளராது, கொஞ்சம் பிரிஞ்சால் தான் அன்பு வளரும். இந்த மாமாவும் சேர்ந்து இருந்தால் சண்டை போட்டுகிட்டே இருப்பா. ஒரு மாதம் மாமா வெளியூருக்கு டூர் போயிட்டா வச்சுக்கோ, அப்புறம் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா, சௌக்கியமாக இருக்கலாம் சாப்பிட்டு இருக்கலான்னு. அப்போ ஃபோன் பில்லு ஏறிடும். அப்போ என்னடா, சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கும்போது தான் ஞாபகம் ஜாஸ்தி ஆகும். சீதையும் ராமனும் சேர்ந்து இருக்கும்போது சீதை கிட்ட தான் சீதையை பார்த்தார் ராமர். சீதையை ராவணன் தூக்கின போன பிறகு எல்லா இடத்துலையும் சீதையை பார்த்தான். அப்போ அந்த எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குற அந்த ஞானம் வரத்துக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டியது. அதனால் அந்த அன்பு வளர்கிறதுக்காக தான் பிரிஞ்சேன் என்று சொல்லி மறுபடியும் ராசம் ஆரம்பித்தது. கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலிதமங்கராகண சௌரபம் பீதச்சேலதிருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் சுமனிநூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீஷ கலயாமகே. மறுபடியும் ராசம்னா சாரம்னு அர்த்தம். சாரமான லீலை தான் ராசம். கோபினா ஸ்திரீகள்னு அர்த்தம் இல்லை. கோபினா கோபிகி பிபந்தீதி கோபி. கோனா இந்திரியம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் பல அர்த்தம் இருக்குது. அதில் இந்திரியங்களால் பகவான் அடையறவர்கள் யார் ஆசைப்படுறார்களோ அவெல்லாம் கோபிகைகள் அர்த்தம். இங்கே கிருஷ்ணனே அதராமிரதத்தை கொடுத்தாங்கிறார். தரானா பூமின்னு அர்த்தம். தராமிரதம்னா பூமியில் இருக்கக்கூடிய அல்ப சுகம். ந தராமிரதம் அதராமிரதம். இங்கே பிரம்மானந்தத்தை பகவான் கொடுத்தான் என்கிறதான் இங்கே அதராமிரதம்னு சொல்கிறார்கள். ஸ்திரீகள்னு சொல்கிற கோபிகள் ஸ்திரீகள்னு சொன்னால் கூட என்ன அர்த்தம்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உடையவர்கள்னு அர்த்தம். ஸ்திரீனா அதை எல்லாத்தையும் கடந்து அந்த திரிகுணத்தையும் தாண்டி எப்போ வரார்களோ அப்போ அவர்கள் ஞானிகள் ஆறார்கள். அந்த ஒரு ஞானி பகவானை அடையக்கூடிய விஷயந்தான் இங்கே 5 அத்தியாயத்தில் சொல்கிறார். ஏன்னா 5 கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய, இந்த 5 கோஷத்தை தாண்டி பகவானை அடையிற ஒரு பிரம்ம வித்தியை தான் இங்கே ராசலீலையாக வர்ணிக்கிறார்.
இதை கேட்குறவாளுக்கு ஹிருதய ரோகங்கள்லாம் நீங்கும். ஹிருதயத்தில் வரக்கூடிய காமகோபங்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொருத்தம் ஹிருதயத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் முதலிய ப்ராப்ளங்கள் யாருக்கு இருக்கோ ப்ராப்ளம்லாம் அதுவும் நீங்கி க்ஷேமம் ஏற்படும் என்று சொல்லி ராசலீலையோட இப்போ நிறுத்திப்போம். மேலே நாளைக்கு காலம்பரை 7:30 பாராயணம் ஆரம்பித்தா 11:30க்கெலாம் முடியும். முடிஞ்ச கையோட ஒரு 1 ஹவர் ருக்மிணி கல்யாணம் சொல்லி நாளைக்கு மத்தியானத்தோட இந்த சத்சங்கம் பூர்த்தியாகுது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ. ஜெய் போலோ ராசவிகாரி லால் கி ஜெய். ராசவிலோலா நந்தலாலா ராசவிலோலா நந்தலாலா ராதா மாதவ நந்தலாலா ராதா மாதவ ராசவிலோலா நந்தலாலா ராசவிலோலா ராதா மாதவ நந்தலாலா ராதா மாதவ நந்த கிஷோரா நந்தலாலா நந்த கிஷோரா நந்த கிஷோரா நந்தலாலா நந்த கிஷோரா நவநீத சோரா நந்தலாலா நவநீத சோரா நந்தலாலா மகராசவிலோலா நந்தலாலா ராசவிலோலா नंदलाला। जय बोलो रास विहारी लाल की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोल वृंदावन धाम की जय।